அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பீகார்ல தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப் போகுது சரிங்களா? பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. பீகார்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பீகார்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது தமிழகம், கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாரியான மாநிலங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து தேர்தல்கள் வரும். இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் நமக்கே தெரியும். அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது. இத ஒட்டி நம்ம பார்த்தோம்னா, பொதுவா டிஎன்பிஎஸ்சில ஒவ்வொரு சில மாநிலங்கள குடுத்து, அங்க எவ்வளவு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வரப்ப அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? அந்த வகையில பீகார்ல மொத்தம் எவ்வளவு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 243. ஆனா, லோக்சபா தொகுதிகளும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். பீகார்ல மொத்தம் 40 லோக்சபா சீட்டுகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ முதல்ல அதுதான் பார்க்குறோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அவ்வளதான். சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுளை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக் கொண்டு போய்ச் சேரும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது அ சோர்வடையாம தொடர்ச்சியா வேலை செய்யக்கூடிய, தொடர்ச்சியா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானாவே போய் சேரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? திருக்குறள் எண் 594 அதிகாரம் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா இன்றைய செய்தித்தாள்ல வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் ரிலேட்டடா முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது ஒரு சில சர்ச்சைகள ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் ப்ளூ ஸ்டார்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார்னா என்ன? ஏன் அவ்ளோ சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் நகரில் உள்ள பொற்கோயிலில் பதுங்கியிருந்த ஜர்னைல் சிங் பிந்தாரன்வாலே மற்றும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வெளியேற்றி அனைவரையும் கைது செய்வதற்காக கடந்த 1984ஆம் ஆண்டு ஜூன் 1 முதல் 10ஆம் தேதி வரை ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையை ராணுவம் எடுத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற இந்த புரொட்டஸ்ட்ட இந்த ஒரு பயங்கரவாத கூட்டம் மிலிட்டன்ட்ஸ வந்து ஸ்டாப் பண்றதுக்காக, அவங்கள கைது பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆப்பரேஷன் தான். காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் ரீஜியன்ல தான் இந்த காலிஸ்தானியர்கள் அதிகமா இருப்பாங்க. காலிஸ்தான் அப்படிங்கிற தனி பகுதி வேணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ரொம்ப காலமா அந்த காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு போராட்டம் போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, கனடா, அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலிஸ்தான் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கான சிம்பத்தைசர்ஸ் வந்து அதிகமா கனடா, அ யுஎஸ்ல எல்லாம் இருப்பாங்க. சரியா? அதுதான் இந்த காலிஸ்தான் அப்படிங்கிறது. இந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1984ஆம் ஆண்டு ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த வகையில ஜூன் 1 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த பொற்கோயில்ல வந்து ராணுவம் பொற்கோயில சுத்தி ராணுவத்த முகாமிட்டு அந்த தீவிரவாதிகள வந்து கொன்றுப்பாங்க. சரியா? இருந்தாலும் பொற்கோயில வந்து அசுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி மேல சீக்கியர்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்துட்டே இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து தான் அந்த வருஷத்தோட பின்பகுதியில இந்திரா காந்தியோடைய பாதுகாவலரே அவங்கள வந்து சுட்டுக் கொன்று இருப்பாங்க. சரியா? இந்த ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் யாருடைய ஒரு உயிர முக்கியமா பழி வாங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையாருடைய உயிர எடுக்கிறதுக்கு இந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாகவே இருந்துச்சு. சரியா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஆப்பரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது. சரியா? எந்த வருஷம் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.